ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோபாலஜி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம எம்எஸ்சி மைக்ரோபாலஜியோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மைக்ரோபாலஜி கோர்ஸோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி, அப்புறம் வந்து கோர்ஸ் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அட்மிஷன் ப்ராசஸ், டாப் ரெக்ரூட்டர்ஸ், ஜாப் ரோல்ஸ், சேலரி பேக்கேஜ், பெஸ்ட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அண்ட் தென் ஃபைனலாக சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து சிலபஸ் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலபஸ் வந்து கொஞ்சம் பெரிய போர்ஷன் அப்படிங்கிறனால ஃபைனலாக வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம படிப்போம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் வந்து சிலபஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நான் மைக்ரோபாலஜி தமிழ் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எம்எஸ்சி மைக்ரோபாலஜி ஆர் பிஜி மைக்ரோபாலஜி அப்படிங்கிறது 2 வருஷ கோர்ஸு. பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, நம்மளோட ஈகோசிஸ்டமில் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் எங்கெங்கே நடக்குது, அது எந்தெந்த உயிரினங்களில் நடக்குது, இது எல்லாத்த பற்றியும் கிளியர் அனாலிசிஸ் பண்ணுறது தான் வந்து மைக்ரோபாலஜி கோர்ஸு. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸ்டென்ஷனோட படிக்கிறது தான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸ். ஓகேவா? ஸோ எம்எஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் ஒர்க், அதுக்கப்புறம் லேப் செஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ப்ளஸ் வந்து மைக்ரோவேவ் ஃபிசியாலஜி, வைராலஜி, இம்யூனாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, இது எல்லாத்த பற்றியும் கிளியராக டீட்டெயில்டாக வந்து படிப்பாங்க. ஓகேவா? அதுதான் மைக்ரோபாலஜி கோர்ஸு. ஸோ இந்த மைக்ரோபாலஜி கோர்ஸோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? எலிஜிபிலிட்டினா யாரெல்லாம் வந்து இந்த எம்எஸ்சி மைக்ரோபாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பிஎஸ்சி இன் லைஃப்சைன்ஸ் கோர்சஸ், அப்படி இல்லைனா வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஆர் அதர் ஈக்குவலன்ட் கோர்சஸ். அந்த ஈக்குவலன்ட் கோர்சஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி மாதிரியான கோர்சஸ் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களாம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவலன்ட் கோர்சஸ் என்னென்னா பயோகெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜி, பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் ஆர் பிடெக் இன் பயோடெக்னாலஜி, அப்படி இல்லைனா பிடெக் பயோடெக்னாலஜிக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க தான். நெக்ஸ்ட்டு பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் தென் எம்பிபிஎஸ் படித்தவங்களும் 55% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி படிக்கிறதுக்கு தகுதியானவங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். கோர்ஸ் ஃபீஸ் வில் பி அரவுண்ட் 20,000 to 1 lakh per annum. ஒரு வருஷத்துக்கு வந்து 20,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகலாம் per annum, அதாவது ஒரு வருஷத்துக்கு. பிரசிடென்சி காலேஜில் வந்து பிலோ 20,000 தான் வந்து பேமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி லோ ஃபீஸ் உள்ள காலேஜும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிஜிக்கு கம்பல்சரி மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து வைப்பாங்க. சில அட்டானமஸ் காலேஜ் அப்படி இல்லைனா வந்து ரொம்ப சின்ன இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்லாமல் வந்து அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. அப்படின்னு அண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் IPUCET, இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து டூயட், டெல்லி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸாக தான் இருக்கும். JNUEE, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், பிட்சாட், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் தான். ஃபைனலாக ஐஐடி ஜாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ். ஐஐடியில் வந்து மேக்ஸ், அப்புறம் வந்து பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாத்துக்குமே வைக்கக்கூடிய மாஸ்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கான எக்ஸாம் தான் வந்து ஐஐடி ஜாம். இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, ஆல்ரெடி நான் சொன்ன மேலே சொன்ன IPUCET, டூயட், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹார்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் தான் நீங்கள் வந்து எம்எஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஐஐடி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் தனித்தனியாக அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, காந்திகிராம் இன்ஸ்டியூட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தயார் பண்ணி வச்சுருக்க கொஸ்டின் வச்சு தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து செல் பயாலஜி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, வைராலஜி, மைக்காலஜி இது எல்லாத்தையும் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து
மோஸ்ட்லி சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாக்டாக நான் சொல்கிறது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மோடில் அவங்களோட காலேஜ் வெப்சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து அப்ளிகேஷன் போடும்போதே வந்து அவங்ககிட்ட கேளுங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா வந்து அட்மிஷன் மோடு. இப்போ வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டேரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கும் மோஸ்ட்லி நிறைய காலேஜில். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு டேரெக்டாக காலேஜில் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். இதுதான் அட்மிஷன் மோடு. நெக்ஸ்ட்டு டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னா நம்மளை வந்து வேலைக்கு எடுக்கிற கம்பெனிஸை வந்து ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜாப் வந்து மைக்ரோபயாலஜி M.Sc மைக்ரோபயாலஜியோ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜியோ நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உண்டு. எந்த வகையில் வேணாலும் அது வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரிசர்ச் ஸ்காலராக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ரைட்டராக இருக்கலாம், மெடிக்கல் கோடிங் கம்பெனியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்புறம் டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசர், இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, மஸ்கட் இன்டர்நேஷனல், பிராமல் குரூப்ஸ், சிப்லா, பயோகான், ரேம்பாக்ஸி, சன்ஃபார்மா, லக்ஷ்மி லைஃப் சயின்சஸ் லிமிடெட், பனாக்கா பயோடெக் லிமிடெட், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாபுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் ஜாப் ரோல்ஸ் வில் பி ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில் வந்து ஜாப் வந்து இருக்கும். அண்ட் தென் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, வாட்டர் இண்டஸ்ட்ரி, அண்ட் தென் வந்து குவாலிட்டி அனலைசர், குவாலிட்டி கண்ட்ரோலராக நிறைய இடத்துல வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். லேபில் வந்து ஜாப் இருக்கும். அண்ட் தென் ஐசிஎம்ஆர் இந்த மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஜாப் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து கீழே வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜாப் ரோல்ஸ் வந்து இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாப்ஸ் அண்ட் சேலரி பேக்கேஜ் வந்து ஒவ்வொரு ரோலை பொறுத்து. இப்போ வந்து ஃபுட் சயின்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேஞ்சில் வந்து சேலரி வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. எபிடமியாலஜிஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, மைக்ரோபயாலஜிஸ்ட், செல் பயாலஜிஸ்ட், மைக்காலஜிஸ்ட், வைராலஜிஸ்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் ஏற்ற மாதிரியான சேலரி பேக்கேஜ் வில் பி தேர். மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் ஜாபுக்கு வந்து போனாங்க அப்படின்னா 7 to 8 lakhs per annum வந்து சேலரி வந்து கிடைக்கும். அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு 8 to 9 lakhs per annum, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 4 to 5 lakhs per annum. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டில் இருந்து பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் இன்னும் நிறைய டெவலப் பண்ண உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் ஆக பேக்கேஜோட அமௌண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். அண்ட் தென் ஃபைனலாக பெஸ்ட்டு காலேஜஸ் ஒரு மைக்ரோபயாலஜி பார்க்கலாம். ஸோ ஐடி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்க, ஜாம் ஐஐடி எழுதுனீங்க அப்படின்னா ஐஐடி சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஐடி மெட்ராஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த ரெஸ்பெக்டட் காலேஜுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த ரெஸ்பெக்டட் காலேஜில் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா அங்கே தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் எந்தெந்த காலேஜ்லேருந்து பிஜி மைக்ரோபயாலஜி வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அமிட்டி யூனிவர்சிட்டி, சென்ட் சேவியர் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், தென் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் காலேஜ், அழகப்பா யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், அமெரிக்கன் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிஜி மைக்ரோபயாலஜி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 4 செமஸ்டர்ஸ் வந்து உண்டு. 4 செமஸ்டரில் என்னென்ன பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க அப்படிங்கிறது பேசிக்காக மட்டும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து ஜென்ரல் மைக்ரோபயாலஜி, செல் பயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி பேப்பர் வந்து படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டரில் இம்யூனாலஜி, மாலிகுலர் பயாலஜி, மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அண்ட் தென் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி, டோட்டலாக 3 மேஜர் பேப்பர் வந்து இருக்கும். அண்ட் தென் தேர்ட் செமஸ்டரில் வந்து மைக்ரோபியோ பயோரெமெடியேஷன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். 3 செமஸ்டர்லேயுமே வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் ஃபைனல் செமஸ்டரில் வந்து 4th செமஸ்டரில் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர், ப்ராஜெக்ட் அண்ட் வைவாவோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து மோஸ்ட்லி எல்லா காலேஜும் இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில காலேஜில் வந்து ஃபைனல் செமஸ்டர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் தென் வைவா எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட்டு, வைவா எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜை பொறுத்தும் இந்த பேட்டர்ன் வந்து மாறுபடும். ஆனால் சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து 3 பேப்பர் வந்து படிப்பாங்கல்ல, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி. இது தவிர வந்து என்எம்இ பேப்பர்லாம் வந்து உண்டு. ஜென்ரல் மைக்ரோபயாலஜி வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி பற்றி படிப்பீங்க. அண்ட் தென் சில சயின்டிஸ்ட் பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் டாக்ஸானமி, நாமன்கிளேச்சர் ஆஃப் பாக்டீரியாலாம் படிச்சுட்டு அண்ட் தென் யூனிட் 2ல் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் தென் யூனிட் 3ல் வந்து மைக்ரோபியல் க்ரோத், இந்த லாக் ஃபேஸ் பற்றி படிப்பீங்க. அண்ட் தென் யூனிட் 4ல் வந்து மைக்ரோபியல் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் யூனிட் 5ல் வந்து சர்வைவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ். இந்த என்ன படிப்பாங்கன்னா வந்து ஆல்கலோஃபைல், ஆஸ்மோஃபைல், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழக்கூடிய அந்த அசிடிக் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கிறது. அண்ட் தென் ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா பெல்சர், பிரெஸ்கார்ட் புக்கு, அனந்தநாராயணன் புக்கு, வில்சன் அண்ட் கவுட்லிங் புக்கு. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்க டெக்ஸ்ட் புக்ஸ் தான் வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி. யூனிட் 1லேருந்து டிஸ்கவரி ஆஃப் செல் அண்ட் செல் தியரி. யூனிட் 2லேருந்து ரைபோசோம், அப்புறமா வந்து பிளாஸ்டிட்ஸு, பெராக்சிசோம், கிளைகோசோம்ஸ் இதெல்லாம் பற்றி படிக்கிறது. யூனிட் 3ல் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மெட்டபாலிசம், கெட்டபாலிசம், அனபாலிசம், மெட்டபாலிக் பாத்வேஸ் படிக்கிறது. யூனிட் 4ல் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து சத்யநாராயண புக்கில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. யூனிட் 5லேருந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஏடிபி எனர்ஜெட்டிக்ஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஏடிபி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இதெல்லாம் பற்றி படிக்கிறது. அந்த ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா செல்லு பை கூப்பர் அண்ட் ஹவுஸ்மேன் அண்ட் தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி பை லெஹிங்கர். அந்த புக்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் உள்ள புக்ஸ் தான் அதிலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி. ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து சாயில் மைக்ரோஸ் பற்றி படிக்கிறது, ஜென்ரலாக பற்றி படிக்கிறது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இன்ட்ராக்ஷன், பிளான் மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் பற்றி படிக்கிறது. யூனிட் 2ல் வந்து மைக்ரோபியல் டிசீசஸ் ஆஃப் கிராப்ஸ். அண்ட் தென் யூனிட் 3ல் வந்து பயோ ஃபர்டிலைசர், பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், பிடி காட்டன், ஹெர்பிசைட் டாலரண்ட் பிளான்ஸ். அண்ட் தென் யூனிட் 4ல் வந்து ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். அதுக்கப்புறம் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், கம்போஸ்டிங், ஸ்ட்ராட்டஜி ஃபார் பயோ ரெமெடியேஷன். அந்த யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா பயோ டிட்டோரியேஷன் ஆஃப் பெயிண்ட், டெக்ஸ்டைல், லெதர். அண்ட் தென் ரெஃபரன்ஸ் புக் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பேப்பர்ஸ் தான். அப்புறம் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்த செல் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி அண்ட் தென் ஃபைனலாக அக்ரிகல்ச்சரல் அண்ட் என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி பேப்பர்ஸ் தான் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிகல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிகல்ஸ்க்கும் ரெஃபரன்ஸ் புக் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி பேப்பர் வந்து செகண்ட் செமஸ்டரில் வந்து வரும். ஸோ மெடிக்கல் மைக்ரோபயாலஜி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாக்டீரியாலஜி, வைராலஜி, மைக்காலஜி, பேத்தஜெனிக் மைக்ரோப்ஸ் இதை பற்றி படிக்கிறது தான் வந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜி பேப்பர். ஸோ மெடிக்கல் மைக்ரோபயாலஜி பேப்பரில் நம்ம என்ன படிப்போம் அப்படிங்கிறது பார்க்கலாம். யூனிட் 1ல் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ். யூனிட் 2ல் வந்து மார்ஃபாலஜி, மாலிகுலர் பேத்தாலஜி, லெபார்டரி டயக்னோசிஸ் ஆஃப் பாக்ஸ், பார்வோவைரஸ். அண்ட் தென் யூனிட் 3ல் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் தென் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் புரோட்டோசோவான் பேரசைட்ஸ், இண்டஸ்ட்ரியல் பேரசைட்ஸ் பற்றி படிப்பீங்க. கிளினிக்கல் ஸ்பெசிமென் கலெக்ஷன் பற்றி படிப்பீங்க. யூனிட் 4 வந்து நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன், ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இன் வேக்சின் ப்ரொடக்ஷன், மாலிகுலர் டயக்னோசிஸ் ஆஃப் மைக்ரோபியல் டிசீசஸ், ரிவர்ஸ் வேக்சினாலஜி. அண்ட் தென் ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன புக், அனந்தநாராயணன் பண்ணிக்கிற புக்கு, டேவிட் கிரீன்வுட், ஆன்டி மைக்ரோபியல் தெரப்பி, கீமோதெரப்பி, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் பெர்னார்டு. அண்ட் தென் கிரீன்வுட், டி ரிச்சார்டு ஜான் அவங்க புக்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்ட் செமஸ்டரில் இம்யூனாலஜி பேப்பர் வந்து கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இம்யூனாலஜி, டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. செகண்ட் யூனிட்டில் வந்து ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஹேப்டன்ஸ். தேர்ட் யூனிட்டில் வந்து டிரான்ஸ்பிளேஷன் இம்யூனாலஜி. யூனிட் 4ல் வந்து சைட்டோடாக்சிசிட்டி அசே. யூனிட் 5லேருந்து இம்யூனோகெமிக்கல் டெக்னிக்ஸ். இதில் ஃபாலோ பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா கியூபி புக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ், மாலிகுலர் பயாலஜி அண்ட் மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கோரில் வராது, கோர் பேப்பர் தனியாக தவிர ஜென்ரல் பேப்பர் வரும். மாலிகுலர் பயாலஜி அண்ட் மைக்ரோபியல் ஜெனடிக்ஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அண்ட் தென் ஆர்என்ஏ பாலிமரேஸ், மியூட்டேஷன்லேயே இருக்கிற டைப்ஸு, ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். யூனிட் 4ல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸு. அண்ட் தென் யூனிட் 5 வந்து ரெகுலேஷன் ஆஃப் பாக்டீரியல் ஜீன் எக்ஸ்பிரஷன், ஓபெரான் மாடல், லேக்கு இதெல்லாம் பற்றி படிக்கிறாங்கல்ல, அதை பற்றினது. அண்ட் தென் ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்மெண்டேஷன் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1ல் வந்து ஜென்ரலாக ஃபர்மெண்டேஷன்னா என்ன,
எப்படி வந்து ஃபர்மெண்டேஷன், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னிக் இது எல்லாத்தையும் வந்து பற்றி படிப்பீங்க. அந்த யூனிட் 2ல் வந்து கல்ச்சர் மீடியா ஃபார்முலேஷன்ஸ், கல்ச்சர் மீடியாவில் என்னென்னலாம் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த யூனிட் 3ல் வந்து ரெனால் நம்பர், பவர் நம்பர், ஸ்கேலப் ஸ்ட்ராட்டஜிஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் ஃபர்மெண்டேஷன். அந்த யூனிட் 4ல் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ், SCP சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பற்றி படிப்பீங்க. அந்த யூனிட் 5 வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ். அண்ட் செகண்ட் செமஸ்டரில் இந்த பேப்பர்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேஜர் ப்ராக்டிக்கலில் இம்யூனாலஜி, மாலிகுலர் பயாலஜி அண்ட் மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் தென் ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராக்டிகல்ஸ் வந்து பண்ணுவீங்க. என்சைம் ப்ரொடக்ஷன், UV ட்ரீட்மெண்ட், டிரான்ஸ்டக்ஷன் இது எல்லாத்தையும் பற்றி ப்ராக்டிகல்ஸ் வந்து பண்ணுவீங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஜீனோமிக்ஸ் அண்ட் ப்ரோட்டியோமிக்ஸ் வந்து எலக்டிவ் சப்ஜெக்டாக படிப்பீங்க. யூனிட் 1ல் வந்து ஜீனோமிக்ஸ், அந்த யூனிட் 2ல் வந்து இன்ட்ரடக்ஷன் படிச்சுட்டு யூனிட் 2ல் வந்து நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் டேட்டா பேங்க், EMBL, அப்புறம் வந்து BDP ப்ரோட்டீன் டேட்டா பேஸ் இது எல்லாத்தையும் பற்றி படிப்பீங்க. அப்புறம் யூனிட் 4ல் வந்து ப்ரோட்டீன் ஐடென்டிஃபிகேஷன் பை பெப்டைட் மாஸ் ஃபிங்கர் பிரிண்டிங். யூனிட் 5 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஜீனோமிக்ஸ் அண்ட் ப்ரோட்டியோமிக்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி படிப்பீங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மாதிரி தான். அண்ட் தென் இதில் வந்து என்ன ரெஃபரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரவுன் TA ஜீனோமிக்ஸ் புக் வந்து படிப்பீங்க. அப்புறமா வந்து மைக்ரோபயோ ரெமடியேஷன், யூனிட் 1ல் வந்து இன்ட்ரொடக்ஷன் பற்றி படிப்பீங்க, பயோ ரெமடியேஷனுக்கான இன்ட்ரொடக்ஷன். யூனிட் 2ல் வந்து பயோ ரெமடியேஷன் டைப்ஸ் அண்ட் அப்ரோச். யூனிட் 3ல் பெஸ்டிசைட் டீக்ரடேஷன். யூனிட் 5ல் ஜெனட்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். அண்ட் தென் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேப்பரில் ஃபஸ்ட் 1ல் வந்து வெக்டாஸோட டைப்ஸ் பற்றி படிப்பீங்க. யூனிட் 2ல் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். யூனிட் 3ல் வந்து டிரான்ஸ்ஜெனிக் அண்ட் ஜீன் நாக் அவுட் டெக்னாலஜிஸ். அந்த யூனிட் 4ல் வந்து ஜீன் குளோனிங், PCR பேஸ்டு லைப்ரரிஸ். அண்ட் தென் யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன், வேக்சின் டெவலப்மெண்ட், ஜீன் தெரப்பி. இதில் ரெஃபரன்ஸ் புக் பார்த்திங்கன்னா நிறைய புக் வந்து கொடுத்துருக்காங்க. போலே புக்கு, அப்புறம் வந்து செட்மேனு. அண்ட் தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸ் மாதிரி தான். யூனிட் 1ல் வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். இதில் இன்ட்ரடக்ஷன் வந்து பேசிக்காக வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் கம்ப்யூட்டரோட ரோல் என்ன இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூனிட் 2ல் வந்து பயாலஜிக்கல் டேட்டாபேஸஸ் அண்ட் ஓவர்வியூ படிப்பீங்க. ஹியூமன் டிரான்ஸ்கிரிப்ட் டேட்டாபேஸ். யூனிட் 3ல் வந்து ஸ்ட்ரக்சரல் டேட்டாபேஸஸ், கார்போஹைட்ரேட் டேட்டாபேஸ் இது எல்லாத்தை பற்றி படிப்பீங்க. அப்புறம் யூனிட் 4ல் வந்து நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸ் அனலைசிஸ் அண்ட் ஓவர்வியூ, ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் டேட்டாபேஸ், சர்ச் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட். அண்ட் தென் பிளாஸ்ட், PSI பிளாஸ்ட் இது எல்லாத்தை பற்றி படிப்பீங்க. தென் யூனிட் 5ல் வந்து என்ன படிப்பீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ், கன்ஃபர்மேஷனல் பிரின்சிபிள்ஸ் பற்றி படிப்பீங்க. அண்ட் தென் ரெஃபரன்ஸ் புக் போகும்போது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து மவுண்ட் எழுதின புக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பை மவுண்ட். அண்ட் தென் சிமன் கோசன் பிகினிங் ஃபார் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அண்ட் தென் ப்ராக்டிகல்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி படித்த பேப்பர்ஸ்லேருந்து வரக்கூடிய நீங்கள் தேர்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய பேப்பர்ஸ்லேருந்து ப்ராக்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். அதில் பார்க்கும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் அப்ளைட் மைக்ரோபயாலஜி பேப்பர் படிக்கும்போது இது வந்து NME சப்ஜெக்ட் தான். வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரவங்க தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்ளைட் மைக்ரோபயாலஜி பேப்பர் வந்து படிப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேப்பர் படிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ஃபைனல் செமஸ்டரில். யூனிட் 1ல் வந்து கலரிமெட்ரி ஸ்பெக்ட்ரோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் தென் யூனிட் 2ல் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. யூனிட் 3ல் வந்து செப்பரேஷன் டெக்னிக்ஸ். யூனிட் 4ல் வந்து என்சைம் டெக்னிக்ஸ். அண்ட் தென் யூனிட் 5ல் வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், கலெக்ஷன், டேபுலேஷன் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, தீசிஸ் ரைட்டிங் பற்றி படிப்பீங்க. ஸோ இதான் வந்து சிலபஸ் வந்து M.Sc மைக்ரோபயாலஜிக்குரிய சிலபஸ். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.